பள்ளிக்கூட லைஃப்பை முடிச்சுட்டு காட் வேலைக்கு போவாதீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நான் பேசினது ரொம்ப தெளிவா பேசியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு புரியல நான் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னு. நான் தமிழ்ல தான் பேசியிருந்தேன். அதுல நல்லா கவனமா தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 19 வயசுல இருந்து 25, 26 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க காட்டு வேலைக்கு போவாதீங்க, கைத்தொழில போய் பழகுங்க, அது உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நான் எந்த இடத்துலயும் காட்டு வேலை மோசமான வேலை அப்படின்னு நான் சொல்லல. வயசானவங்க பிஞ்சனானவங்க அந்த வேலையை செஞ்சுதான் இன்னைக்கு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். அதனால எந்த இடத்துலயும் நான் அந்த வேலையை தரக்குறைவா பேசல. நான் ஒரு மெசேஜ் ஒண்ணு பார்த்தேன். காலேஜுக்கு போறதுக்கு முன்னுக்கு நான் காட் வேலை செஞ்சுட்டு தான் காலேஜுக்கு போறேன்னு ஒரு தம்பி மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். அவரு படிக்கிற பிள்ளை 4 காசு சம்பாதிக்கணும்னு காட்டு வேலைக்கு போயிட்டு அவர் படிப்பை தொடர்றாரு. ரொம்ப கேட்க சந்தோஷமான விஷயம். அத போல காட்டு வேலை செய்யறத நான் எங்கேயுமே தரக்குறைவா என் மெசேஜ்ல நான் சொல்லல. ஆனா சில பேர் புரிஞ்சுக்காம நான் காட்டு வேலைய தவறா சொன்ன மாதிரி உங்களுக்கு படுது. நான் என்ன சொல்ல வரேன், உங்க கைத்தொழில், உங்களுக்கு கைத்தொழில் இருந்தா அது ரொம்ப சிறப்பா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ செஞ்சிருந்தேன். அதுலயும் சில பேர் காட்டு வேலையில 3000 வெள்ளி சம்பளம் கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சில பேர் போட்டிருந்தீங்க. சந்தோஷம். ஆனா இன்னைக்கு 3000 வெள்ளி சம்பளம் காட்டு வேலையில கிடைச்சா வாழ்வாதாரம் 3000 வெள்ளி சம்பளத்தோட நின்றுமே, பரவாயில்லையா? உங்களுக்கு கைத்தொழில் இருந்தா அந்த சம்பளம் எப்பயுமே ஏறிக்கிட்டே போகும். யாரையும் நம்பி நீங்க இருக்க வேணாம், சொந்த தொழில் செய்யலாம். அந்த ஒரு சிந்தனையில நம்ம சமுதாயம் முன்னேறணும்ன்ற ஒரு சிந்தனையில சீனர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. கைத்தொழில நம்பிதான் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சாங்க. அந்த ஒரு சிந்தனையில நான் அந்த பதிவை போட்டேன். சில பேருக்கு நான் போட்ட பதிவு சரியா புரிஞ்சுக்காம நான் காட்டு வேலையை அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சில மெசேஜை படிச்சேன். எந்த இடத்துலயும் நான் காட்டு வேலையை அசிங்கப்படுத்தல. காட்டு வேலை பிஞ்சன் ஆனவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அது வாழ்வாதாரமா இருக்கும். நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தங்கச்சி மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க, யானை காட்டு வேலை செஞ்சா அசிங்கமா அப்படின்னு. அசிங்கமானு கேட்ட அந்த தங்கச்சி கிட்ட நான் ஒரு கேள்வியை முன்ன வைக்கிறேன். உங்க பிள்ளை பள்ளிக்கூட லைஃப் முடிஞ்சு காட்டு யூனிஃபார்ம் போட்டு காட்டு வேலை செஞ்சுச்சுன்னா ஒரு 25, 26 வயசு வரைக்கும் நீங்க சந்தோஷப்படுவீங்களா? எனக்கு புரியல. ஒரு தம்பி எனக்கு வீடியோ செஞ்சிருந்தாரு, அவரோட புரிதல்ல செஞ்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். அவரோட புரிதல் என்னன்னா, நான் காட்டு வேலையை அசிங்கப்படுத்தினதா நினைச்சு அவரு ஒரு வீடியோ செஞ்சிருந்தாரு. அவரோட புரிதல். அந்த மாதிரி நிறைய பேரு புரிதல் இருக்கு. அதை பத்தி நான் வருத்தப்படல. நான் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 10 பேர் இருந்தா நான் சொன்னதை புரியாம நினைச்சு பேசுறதுக்கு ஒரு 5 பேராவது இருப்பீங்க. அந்த 5 பேத்துக்காக நான் கவலைப்பட முடியாது. நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்காம இருக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. மெஜாரிட்டி மக்கள் என் பக்கம் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்புறேன். சிந்திப்போம், செயல்படுவோம்.